ஒரே ஒரு நிமிஷம். உங்கள் அப்பா உங்கள் அம்மா நீங்களாம் இல்லைன்னு வச்சுங்களேன், இப்படி நம்ம விஸ்தாரமாக அந்த ரோட்டில் நடக்க முடியாது. எது எங்க அப்பாக்கு இந்த ரோட்டுக்கு என்ன சம்பந்தம்? இது ஒப்பா போட்ட ரோடில் இல்லை, அப்புறம் என்ன பப்பர்மேன் ரோடில் நடந்து போயிட்டு இருக்க? ஒழுங்கா பேசு. நான் ஓரமா தான் வந்தேன். அதுக்குதான் மாலை கட்டியாந்து ஒரு தாத்தாவை சேர்த்து போட்டாரு. அவர் வாங்கிட்டு போன மாலையை உனக்கு போடுறேன். ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நடக்கிறதுக்கு எங்க போட்டுருக்காங்க தெரியுமா? வாங்க இங்க வாங்க, தேர்வு பாரு. இதுதான் பிளாட்ஃபார்ம் கோடு. இது உள்ளதான் நடந்து போகணும். இப்படி. ஓ அப்படியா விஷயம்? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஒரு லிமிட், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. என்ன இது லிமிட்? இது தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது, இது ஆந்திரா கவர்மெண்ட் போட்டது. இப்போ ஓரமா தானே போறேன். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? இல்லையா, ஒருவேளை உங்க தாத்தா அந்த காலத்துல போட்டுருப்பாரோ? தாத்தா இழுக்காத, எங்க அப்பனை இழுக்காத. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் நானு. அப்புறம் உங்க ஃபேமிலி நான் இழுக்கிற வேண்டியது இதுவாயிடும். என்ன பத்தி பேசு, யாரை பத்தி ஏதாவது பேசுன. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 மென்ஸ் ஓபன் பண்ணி இதோட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம அதோட அப்ப ஆனுவல் டேவா இப்ப நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுக்க போறோம். டோட்டலா பெர்மனன்ட் ஆஃபர் நமக்கு உங்களுக்காக நம்ம கொடுக்க போறோம். சோ நாகை 360 மென்ஸ் விசிட் பண்ணுங்க. கலெக்ஷன்லாம் சும்மா வேற லெவல்ல போட்டுறோம். சோ நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க கூகுள்ல நாகை 360 மென்ஸ் காரைக்கால் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு லொகேஷன்ல கொண்டு வந்து விட்டுரும். சோ நாகை 360 மென்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. ஆஃபர்ல கலெக்ஷன் அள்ளிட்டு போங்க. ஹலோ ஹலோ, உங்கள்ட்ட தான் ஒரே ஒரு நிமிஷம். வாங்க வாங்க. சொல்லுங்க. இல்லை இல்லை, இங்கே ஒரே ஒரு நிமிஷம். ஓரமா உங்கள் அப்பா இப்போ நீங்களாம் இல்லைன்னுச்சு, உங்கள் அப்பா உங்கள் அம்மா நீங்களாம் இல்லைன்னுச்சிங்களேன், இப்படி நம்ம விஸ்தாரமாக அந்த ரோட்டில் நடக்க முடியாது. இப்போ ரோடு நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த ரோட்டில் விழுந்து கை கால் அடிப்படும், என் உயிருக்கு கூட ஆபத்து வரும். அப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நம்மளை நினச்சி ரொம்ப ஏக்கப்படுவாங்கல்ல. அதான் அதை நினைக்கும் போது உங்களை ப்ரௌடாக நினைக்கும். இந்த ரோட்டுக்கு என்னங்க இல்லை இந்த மாலை என்னது? எங்க அப்பாக்கு இந்த ரோட்டுக்கு என்ன சம்பந்தம்? இது ஒப்பா போட்ட ரோடில் இல்லை, அப்புறம் என்ன பப்பர்மேன் ரோடில் நடந்து போயிட்டு இருக்க? ஒழுங்கா பேசு சொல்லிட்டேன் நானு. வேற என்ன ரோட்ல நடு ரோடு ஒப்பா மட்டும் தான் வரி கட்டுறாரா? ஒழுங்கா பேசு. நான் ஓரமா தான் வந்தேன். அதுக்குதான் மாலை கட்டியாந்து ஒரு தாத்தாவை சேர்த்து போட்டாரு. அவருக்கு வாங்கிட்டு போன மாலையை உனக்கு போடுறேன். ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லூசானி, இவ்வளவு கேப் இருக்குல்ல, அதுல போக வேண்டியதானே? கேப் போவாங்க. நீங்க ஒண்டியுமே அடைச்சிக்கிட்டு இப்படி நடு ரோட்ல இப்படி 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 போனாக்கா எப்படி? கேப் இருக்கு, அதுல போத்துறதா உனக்கு? அதுக்கு எதுக்கு அப்பால வலிக்கிற? ஒப்பா போட்ட ரோடு மாதிரி அப்படி என்னமோ எங்க அப்பால வலிக்காத. உனக்கு மரியாதை சொல்லிட்டு இந்த மாலை வேணா போட்டு பாராட்டு. குடும்பத்துக்கு நாங்க டெடிகேட் பண்றோம். என் குடும்பத்துல இருக்கனா உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்றேன். என்ன பத்தி பேசு, யாரை பத்தி ஏதாவது பேசுன. இழுக்கிறாங்க. நீங்க வந்து ரோட்ல நடந்து போற ஓரமா நடந்து போடுங்க. இங்க வாங்க. கண்ணு நல்லதானே தெரியுது. அறிவு இருக்கா? இவ்வளவு கேப் இருக்குல்ல? ஆமா நல்லதா இருக்கு. பொண்ணு நல்லா பாரு. இங்க பாருங்க, நடக்கிறதுக்கு எங்க போட்டுருக்காங்க தெரியுமா? இங்க வாங்க, தேர்வு பாரு. இதுதான் பிளாட்ஃபார்ம் கோடு. இது உள்ளதான் நடந்து போகணும். இப்படி. ஓ அப்படியா விஷயம்? இங்க ரோடு இங்க இதோ பாருங்க. ஓரமா தான் நானும் ஓரமா தான் நடந்து வந்தேன். உங்களுக்கு கண்ணு தெரியலனா போயிட்டு ஹாஸ்பிடல் போய் பாருங்க. போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. இல்லங்க, உங்களுக்கு இல்ல, எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. இப்படியா மாட்டா ஒருவேளை உங்க தாத்தா போட்டு போற உங்களுக்கு தெரியும். இவ்வளவுதான் உங்க மரியாதை. ஒரு லிமிட், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. என்ன இது லிமிட்? இது தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது, இது ஆந்திரா கவர்மெண்ட் போட்டது. ஓரமா போடா. ஃபர்ஸ்ட் ஓரமா போ. என்ன ரோடு உங்கள்தா? வண்டி ரோடு உங்கள்தா? நான் சைடு நான் எங்க இல்ல, ஆனா உங்க தாத்தா போட்டது இல்ல. ஐயோ, எங்க தாத்தா போட்டதா? அதான் தாத்தா போட்டது இல்ல. உங்க தாத்தா போட்டுருப்பாரு. போங்க, தெரியும் எங்களுக்கு. இவனை என்னதான் பண்றது? ஒரு நிமிஷம் வேறுமனே பிரச்சனை பண்றதுன்னே வேறுமனே பண்றேன். இல்லைங்க, இல்ல உண்மையிலே சொல்றேன். நான் தெரியாம இப்ப என்னடா பண்ண? இப்ப நானு இப்ப ஓரமா தானடா போறேன். இல்லைங்க, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. மென்டல். இப்போ ஓரமா தானே போறேன். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? இல்லைங்க, ஒருவேளை உங்க தாத்தா அந்த காலத்துல போட்டுருப்பாரோ? தாத்தா இழுக்காத, எங்க அப்பனை இழுக்காத. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் நானு. அப்புறம் உங்க ஃபேமிலி நான் இழுக்கிற வேண்டியது இதுவாயிடும். என்ன பத்தி பேசு, யாரை பத்தி ஏதாவது பேசுன. இரு போன் மாப்பிள
மாப்பிள்ள இங்க வந்து ஒருத்தவங்க வந்து ரோட்ல நடந்து போறாங்கடா. அவங்க கவர்மெண்ட் போற ரோடே அவங்க தாத்தா அவங்க ஆமா, அப்பா. உங்க அப்பா போட்டிருப்பாரு. அத உங்க அப்பா போட்டா நாங்க ஒதுங்கி போயிடணுமா? உங்க அப்பா போட்டாரா? உங்க அப்பா போட்டாரா? தேவையில்லாத ரொம்ப பேசுற, தேவையில்லாத ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற. அதான் பிரச்சனை. இல்லைங்க உங்க அப்பா இந்த அளவுக்கு அப்ப உங்க அப்பாலாம் என்ன ராஜ பரம்பரையா? இல்ல மாப்பிள்ள இல்ல ராஜ பரம்பரைலாம் கிடையாது. இவங்க சும்மா உதார விட்டு சுத்துறாங்க போல. உங்க அப்பா ராஜ பரம்பரையா? அப்ப ரோடு நீங்க எப்படி கோடி? சரி ஓகே நான் கேக்குறேன். ரோடு எங்க பாருங்க. நீ வரண்டா நாங்கன்னா ஒதுங்கி போயிடணுமா? உனக்கு அவ்வளோ கேப் இருந்தாலும் ஒதுங்கி ஓரமா போ. டாக்ஸி யார் கட்டுறா? ஏன் நீ கட்டு நிக்கிறியா? ஆமா நான் கட்டுறேன். ரோடுக்கே டாக்ஸி நீ கட்டுற. காரு ரோடுக்கே வச்சு டாக்ஸி நீ கட்டுற. பைக் டாக்ஸி கட்டி வருது. கட்டுற மூஞ்ச பாரு. நடந்து போறதுக்கு நீங்க தான் கட்டுறீங்களா? கட்டுறேன். நடந்து போறதுக்கு கிளிப்பிங்க. ஆமா கட்டுறாரு இவரு. அவங்கள பாத்துக்கறாங்க. இதோ இவ்வளவு வண்டிங்க போதே உனக்கு கண்ணு தெரியல? இதெல்லாம் எப்படி போகுது? இங்க பாரு நான் சமூக போராளி. இவ்வளவு வண்டிங்கள போதுடா அதெல்லாம் உனக்கு தெரியலையா? நீ வேணும்னே பண்ற. ரைத்தக்கார மாதிரி பண்ற. தெரியல அதுலயே? இல்லைங்க இல்ல சாரிங்க வந்து தெரியாம பேசிட்டேன். மன்னிச்சுங்க. என்ன சொல்ல வரேன்னா இந்த அளவுக்கு பெரிய மனுஷன் உங்க அப்பா வந்து இந்த ரோட்டை போட்டு உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் நானு. இந்த ரோடு மட்டும் தான் போட்டு வச்சிருக்கீங்களா இல்ல பைபாஸ் உனக்கு இவ்வளவுதான் மரியாதை நான் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டேன் நானு. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. எவ்வளவுன்னு சொல்லுங்க நான் வேலை கொடுத்து உங்க அப்பா இந்த ரோடு போட்டாரா? இல்லங்க உங்க குடும்பம் ரோட்ல போறான். இவ்வளவு வண்டிங்க போது உன்னால போக முடியாதாடா? நீங்க போவீங்க பண்றடா நீ. வேணுங்கன்னு பண்றாங்க. நீங்க வேணும் நான் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிறேன். என் ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ உனக்கு துண்டு துண்டா வெட்டுருவாரு உன்னை. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. துண்டா வெட்டுவாரா? உனக்கு மரியாதை. ஏன் துணி கடை வச்சுக்கிறாரா? ஆமா துணி கடை வச்சுக்கிறாரு. வந்து போட்டுக்கிறியா? பாடுகிறேன் வந்து போட்டுக்கிறியா? 100% நீ பைக் இல்லங்க நடந்து போறீங்களா? போடா. இல்லங்க ஓசில டிராப் போடுங்க. இல்ல மாலையாச்சு போடுங்க. போயிடு. என்ன ஒரு இல்ல வண்டி சாவன எடுத்து நான் தூக்கி போடுறேன். பாரோடு கூட ஏத்துக்க மாட்டீங்களா நீங்க? அட போங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு போறதுக்கு எங்க இருங்க. ஒரு மாலையை தூக்கி எப்படிங்க அடிக்கிறீங்க? நீ எப்படியா மேல போடலாம்? உங்க மேலயே பட்டுச்சு. ஆமா என் மேல தான் பட்டுச்சு. இல்லங்க வேணான்னு தூக்கி போட்டு மென்டலாடா நீ? தெரியல அப்படிதான் பேசிக்கிறாங்க. இல்ல லூஸ் மாதிரி பேசுற லூஸ் மாதிரி மாலைலாம் போடுற. நீங்க இவ்வளவு சத்தம் போடுனா உங்க ரோடாவே இருக்கும் போல. மரியாதை சொல்லிட்டேன் நான். ஒரு அளவுக்கு தான் மரியாதை. ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். இல்ல நான் என்ன பண்ணனும் எனக்கே தெரியாது. அழகா மூஞ்ச பாரு. ஏங்க வாங்க ஓசில லிஃப்ட் தரேன். ஒண்ணா தேவல மரியாதை போய்டு சொல்லிட்டேன். வாங்க. ஐயோ வாங்க விட்டுருங்க. சரிங்க இனிமே இருங்க. உங்க பிரச்சனை வர மாட்டேங்க. உங்க பிரச்சனை வர மாட்டேன் நானே. சாரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க.